சோம்நாத்தினுடைய, அதாவது தொடர்ந்து 1000 வருடங்களுக்கு முன்பாக படையெடுப்புகளால் அழிக்கப்பட்ட ஒரு அற்புதமான நகரம் மற்றும் கோயில். அந்த கோயிலுடைய லிங்கத்தின் பாகங்கள், அது இப்பொழுது கிடையாது, கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள். அந்த 1000 ஆண்டுகளாக அந்த லிங்கத்தினுடைய பாகங்களை நம்மளுடைய தமிழ்நாட்டை சார்ந்த, கும்பகோணத்தை சார்ந்த அக்னிஹோத்திரி பிராமண சமூகத்தை சார்ந்தவர்கள் அதை பாதுகாப்பாக யாருக்கும் சொல்லாமல் பத்திரமாக அந்த லிங்கத்தின் பகுதிகளை பாதுகாத்து சேமித்து தலைமுறையாக ரகசியம் காத்து கடைசியாக 1924ஆம் ஆண்டு நம்மளுடைய காஞ்சிபுரத்தினுடைய மகா பெரியவராக இருந்த சந்திரசேகர் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளிடத்தில் இதை கொண்டு போய் காட்டி இதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட சமயத்தில் ஆச்சாரியார் அவர்கள் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு பிறகு, நம்ம நாடு சுதந்திரம் இல்லாமல் அடைந்த பிறகு 100 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டை சார்ந்தவராக இருந்தாலும் கர்நாடகத்தில் இருக்கக்கூடியவர் ரவிசங்கர் என்ற பெயரை உடையவர் உங்களுக்கு வருவார். அவரிடத்தில் இதை கொண்டு போய் கொடுத்து இதற்கு ஒரு உயிர் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அந்த லிங்கத்தினுடைய கோயில் புனரமைக்கப்பட்டு மீண்டும் பொதுமக்கள் தரிசனத்திற்கு வரக்கூடிய காலகட்டம் 100 ஆண்டுகள் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று, இதுவரைக்கும் 900 ஆண்டுகள் இருந்து விட்டீர்கள், இனி ஒரு 100 ஆண்டுகள் பத்திரமாக இருங்கள் என்று சொல்லி அக்னிஹோத்திரி சீதாராம் சாஸ்திரி அவர்களால் நம்மளுடைய ஸ்ரீ ரவிசங்கர்ஜி குருதேவரிடத்தில் இப்பொழுது தான் ஒப்படைக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கதை கொண்ட, ஒரு வரலாறு கொண்ட ஒரு விசேஷமாக இந்த நிகழ்ச்சி நடைபெறப் போகிறது.